நீங்க ட்ரெயின் பண்ணி வின் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் அந்த டைம், அந்த மூமெண்ட்? மேம் என்ன மேம் நீங்கள் இவ்வளோ அழறீங்க அப்படிலாம் அது நம்ம எவ்ரி டைம் அழறோமா இல்லாட்டி நம்ம அழும்போது நமக்கு ஜூம் வைக்கிறாங்களா தெரியாது. பட் ஆனால் அது அந்த அழுகெல்லாம் உண்மை. ரியாலிட்டி ஷோவில் வந்து நல்லா டேலண்ட்டை தாண்டி இந்த சென்டிமெண்ட்டுக்கு தான்ப்பா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? பாட்டுனா என்னன்னே தெரியாது, ஜஸ்ட்டு கேட்டிருக்காங்க அவ்வளோதான். இப்போ அந்த திவினேஷ்லாம் வந்து ஒரு இதில் சொல்கிறான் வந்து நீங்கள் பாட்டு கற்றுட்டுருக்கேன்னா கற்றுட்டுருக்கேன் அப்படிங்கிறான். யார்கிட்ட கற்றுருக்கேன்? என் தாத்தா கிட்ட கற்றுட்டுருக்கேன்றான். ஸோ பாட்டெல்லாம் போய் ஒரு டீச்சர்கிட்டலாம் போய் கற்றுக்க முடியுன்ற விஷயமே அவனுக்கு தெரியல. ஸோ இப்போ அந்த மாதிரி குழந்தை இவ்வளோ அழகாக பாடும்போது நம்மலாம் ஆடி போயிடுறோங்க. அதுவும் அங்கே லைவில் நீங்கள் கேட்கும்போது விஷயமே வேற. கண் போன போக்கிலே கால் போகலாமா? இப்போ சில பேர் பாடுறது வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க எலிமினேட் ஆகும்போது ஜட்ஜஸ் வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு டான்ஸ் ஷோ பார்க்குறேன், எனக்கு டான்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது வச்சுக்கோங்க. இப்போ நான் டான்ஸ் ஷோ பார்க்குறேன்னா எனக்கு அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பீட் மிஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த அந்த பர்சனை பிடிக்கும். ஐயோ அவங்கள ஏன் இப்போ அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி இப்போ சிங்கர்ஸும் வந்து சில பேருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க என் தப்பு பண்ணாலும் ஏற்றுப்பாங்க. அந்த சின்ன பசங்களாம் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களா? எவ்வளோ வாழ்த்து பண்ணுவாங்க? மேனுவல் விஜய், தக்ஷன், அந்த குட்டீஸ் 2 வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விஜய் சார் மாதிரி இமிட்டேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அடிக்கிற கூத்து இருக்கு. அப்பா அவங்கள மேம் அவளும் வந்து சொல்லுவோம், மேம் போகிறேன் மேம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வேண்டாம் இது அவங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களா? அவங்க இல்லை, அந்த பசங்க சொல்கிறது. நாட்டு சரக்கை கேட்காம இருந்தால் அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து திட்டுவாங்க. ஸோ நீங்கள் அந்த நாட்டு சரக்கு சாங்குமே பாடிக்காங்க. நாட்டு சரக்கு நச்சனதான் இருக்கு, கிட்ட வந்த முட்டை வந்தா கின்னதா இருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். ராஜா சார் கிட்ட முன்னாடி போயிட்டு கண்ணை மூட்டிங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ராஜா சார் வந்து ஒரு எல்லா சிங்கர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 டெரரான ஒரு மியூசிஷியன் தான். எல்லாருக்கும் பெரிய கனவு, பயங்கர கனவு, ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ராஜா சார் கிட்ட முன்னாடி போய் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேருக்கு அது இருந்தால் கூட போகிறேன், அந்த ஃபோட்டோ வச்சு நான் என் லைஃப் ஓட்டிடுவேன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிங்கர் தான் நானும். ஸோ நானும் அவரை எப்படியாவது ஒரு தடவை பார்க்கணும். அப்படி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சி அவர்கிட்ட போய் பாடுறதுக்காக போனேன். ஸோ தைரியமாக அவர்கிட்ட ஹிந்துஸ்தானி பாடவா கர்நாடிக் பாடவா அப்படின்லாம் நான் கேட்டால் அவர் வந்து ஓ அவ்வளோலாம் பாடுவியா நீ அப்படிலாம் கேட்க முடியாது போல இருக்கு. எனக்கு தெரியல அதெல்லாம். நம்ம பாட்டு அது வந்து சின்ன பொண்ணு தானே, ஒரு 18-19 இயர்ஸில். சரி ஹிந்துஸ்தானி பாடு பார்ப்போம் அப்படின்னாரு. சரின்ட்டு நம்ம ஐயோ அது வேற அவரை பாடு பார்ப்போம் அப்படின்னோடனே ஒரு டென்ஷன் ஏறிட்டு சரின்னு ஒரு அது ஞாபகம் இருக்கா நீங்கள் பண்ணது? ஞாபகம் இருக்கு. ஒரு கசல் மாதிரி ஒன்று பாடி பாடுங்க. ஹரம் தும்ஹாரா ஹரம் தும்ஹாரா அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு மேம். ராஜா சார் என்ன சொன்னார்? ராஜா சார் வந்து கண்ணை திறந்தோன்னே அவர் சிரிச்சிட்டு இருந்தார். சிரிச்சிட்டு ஓகே, நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் பாடி முடிச்சதுக்கப்புறம் சிரிச்சேன்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி பக்கத்தில் என்ன ஆச்சு, ஏதாவது சரியாக வரலையா, தப்பாக ஏதாவது பாடிட்டேன் நமக்கு அப்படி அதில் பார்த்து அவர் மட்டும் தான் இருந்தார், சிரிச்சிட்டு இருந்தார். என்னை பார்த்தா அவனுக்கு பேய் மாதிரி இருக்கா அப்படின்னாரு. நான் சார் ஏன் சார் ஏன் இப்படி பயந்து சாகுற நீ, ஏன் இப்படி 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 பயப்படுற நீ அப்படின்னாரு. அது இல்லை சார், உங்கள் முன்னாடி பாடணுன்றது ரொம்ப வருஷம் கனவு சார். நிஜமாவே கனவுலலாம் டக்குன்னு ராஜா சார் முன்னாடி பாடிட மாட்டோம். ராஜா சார் முன்னாடி பாடுற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு சார் நிஜமா. ஸோ இது ஒழுங்காக பாடிடணுமேனு ஒரு ஒரு பதட்டம் தான் சார், வேறு எதுவும் இல்லை சார் அப்படின்னேன். அப்புறம் போ அப்படின்னாரு. போன்னு சொன்னாரா? நைட்டு அன்னைக்கு தூங்கியிருக்க மாட்டீங்களே? போவா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஓவர் திங்க் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரா? அதான் என்ன ஏன் போனாரு அப்படின்னா, சரி ரொம்ப மட்டமாக இருந்தது, நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா சரி ஓகே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் சார்னு ஏதாவது சொல்லலாம். போ அப்படின்னா என்னடா சொன்னார் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அடுத்த நாளே அவர் ஒரு ரெக்கார்டிங் கூப்பிட்டார், ஒரு சோலோ சாங் ஒன்று கூப்பிட்டார் அவர். ஓகே மேம். அந்த சோலோ சாங் பாட முடியுமா? இது வந்து கரகாட்டக்காரி அப்படின்னு ஒரு மூவியில் ஒரு ஒரு பேத்தாஸ் சாங். கொட்டி வச்ச முத்தே
நான் குவிச்சு வச்ச ரத்தினமே எட்டி பார்க்கும் கண்ணீர் நெஞ்சில் ஈட்டி போல குத்துதம்மா கொட்டி வச்ச முத்தே நான் குவிச்சு வச்ச ரத்தினமே. நைஸ் மேம். அடுத்தது நான் வந்து இந்த நாட்டு சரக்கை கேட்காம இருந்தால் அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து திட்டுவாங்க. ஸோ நீங்கள் அந்த நாட்டு சரக்கு சாங்கையுமே பாடி காமிங்களேன். கண்டிப்பா. அது வந்து தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் சாங் ஆல்சோ. அது வந்து அவருமே வந்து ஏதாவது ஒரு சாங் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளா அது பிளான் இருந்து. பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி துள்ளுவதோ இளமை அந்த படத்துலயும் நான் பாடியிருக்கேன் ம். அவருக்கு. பட் அது நானும் யுவன் சாரும் ஒரு டுவெட் அந்த மாதிரி ஒரு சாங் பாடியிருந்தேன். அப்புறம் அவர் பாடுவாருன்ட்டு நாட்டு சரக்குல தான் தெரியும் மக்களுக்கு. ஸோ அதை பாடி காமிக்கிறேன். நாட்டு சரக்கு நச்சனதாயிருக்கு கிட்ட வந்த முட்டை வந்தா கின்னதா இருக்கு. நாட்டு சரக்கு நச்சனதா இருக்கு கிட்ட வந்து முட்டை வந்தா கின்னதா இருக்கு. தங்க கடமே தஞ்சாவூர் படமே மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே அப்படி வரும். சூப்பர் மேம். மேம் இப்போ தனுஷ் சார் வந்து அப்போ அது ஆரம்ப காலகட்டம். அவர் ஒரு பட்டிங் ஆக்டராக வந்துட்டு வர டைம் வந்து அப்போ அவர் மேலே நிறைய விமர்சனம் இருந்துச்சு. அவரே சொல்லியிருக்கார் ஸ்டேஜில், நீங்கள் எதாவது பார்த்தீங்களா இவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு? அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அவங்கள ஜஸ்ட் ஸ்டுடியோவில் நான் பார்த்துருக்கேன், 2-3 தடவை பார்த்துருக்கேன். துள்ளுவதோ இளமை டைம்லேருந்தே நான் பார்த்துருக்கேன். பட் அப்போ வந்து அந்த ஆரா இருக்காது. அதாவது அவங்க அக்கா வந்து விமலகீதா, அவங்க வந்து என்னோட காலேஜ் சீனியர், 1 வருஷம் சீனியர். அவங்களே பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க காலேஜில். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ என் தம்பியை நான் என்னையே இப்படி ஆடுறேன்னு சொல்கிறேன்னா நீ என் தம்பியை பார்க்கணும், பிரபுவை பார்க்கணும். அப்படி பிரபு தான் அவரோட பேர். ஸோ அவரை பார்க்கணும், அவன் எப்படி ஆடுவான் தெரியுமா, அவன் பாரு வருவான் பாரு. அப்படி அவங்க எல்லாரும் கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க அவர் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்கன்ட்டு. அவர் வந்து ஒரு சைலண்ட் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி நினைக்கிறேன். வெளியில் அப்படியே பளிச்சுன்னு காமிச்சிக்க மாட்டார். பட் ஆனால் அங்கே போய் ஆன் ஸ்டேஜ் ஒரு ஆன் டேக் வந்து அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ பார்த்தா அவ்வளோ தெரியல, நிஜமாவே பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கிற பர்சன் மாதிரி தெரியாது. பட் ஆனால் இஸ் இன்க்ரெடிபிள். அதனால தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இப்போது வேர் ஹீ இஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு வருதுன்னா சாதாரண ஹாலிவுட் விஷயம் வரைக்கும் இல்லைங்க. போயிட்டாரு. கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு நம்ம கூட ஒரு சின்ன பையனாக இருந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சார் அப்படி. ஆமாம், ஆச்சரியமான விஷயந்தான் கண்டிப்பாக, நோ டவுட். இப்போ இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து நிறைய பேர் வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு 10ல் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் ஷைன் ஆகி அடுத்தடுத்த லெவல் போகிறாங்க போகும்போது, மற்றவங்களாம் அவ்வளோ டைட்டில்லாம் வின் பண்ணி கூட நிறைய பேர் அடுத்தடுத்த லெவல் போகல அப்படிங்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதானேங்க லைஃபே, அவ்வளோதானே. இப்போ ப்ளேபேக்குமே சரி, எத்தனை பேர் ட்ரை பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தருக்கு தானே கிடைக்குது. அதுதான் ஒரு வாழ்க்கையோட ஒரு இதுவே அதுதானே. எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருச்சுன்னா அப்புறம் அந்த விஷயத்தோட ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. எல்லாரும் நல்லா பாடுறாங்க, அதுதான் அதில் பியூட்டி. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் வேரியஸ் ஸ்கில் செட்ஸ் இருக்கிறவங்க தே கீப் மூவிங் ஃபார்வர்ட். இப்போ நீங்களே வந்து ஒரு டாப் சிங்கராக ஒரு ஜட்ஜாக இப்போ இருக்க வேண்டியது அந்த இன்ஜுரி இல்லைன்னா அது அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து நிறைய சாதிக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் ஒரு லெசன் நீங்கள் பார்க்குறது என்னது? நமக்கும் மீறி சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது எவ்வளோ முடியுமோ ஹம்பிளாக இருக்கணும். அது வந்து நமக்கு நம்ம நினச்சி பார்க்காத விஷயங்கள் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ மேபி எனக்கு வந்து இந்த ட்ரைனிங் சைடில் என்னோட ஜேர்னி இப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்கோ என்னமோ. ஸோ பட் எனிபடி டெஃபினட்டாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவாங்க கண்டிப்பாக. பட் அது நடக்கலை ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், ஃபார் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ் நடக்கலான்ற போதும் ஐம் வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் இப்போ அந்த மாதிரி இருந்தாலும் ஐ வாஸ் ஏபிள் டு மேக் சம்திங் அவுட் ஆஃப் மியூசிக். இந்த இதுலேயும் வந்து பண்ண முடிஞ்சதுன்ட்டு ஐம் வெரி கிரேட்ஃபுல். நீங்கள் ட்ரெயின் பண்ணி வின் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைம், அந்த மூமெண்ட்? இல்லை, அளவே இல்லாத சந்தோஷங்க, நிஜமா அளவே இல்லாத ஏன்னா அது அவ்வளோ நீங்கள் முயற்சி. ஃபீல் பண்ணி கண் கலங்குற அளவுக்கு அந்த மாதிரி
பண்ணதுன்னா எந்த எவ்ரி டைம் இப்போ நிறைய பேர் இப்போ பீப்புள் பார்க்கும்போது மேம் என்ன மேம் நீங்கள் இவ்வளோ அழறீங்க அப்படிலாம் அது நம்ம எவ்ரி டைம் அழறோமா இல்லாட்டி நம்ம அழும்போது நமக்கு ஜூம் வைக்கிறாங்களா தெரியாது. பட் ஆனால் அது அந்த அழுகெல்லாம் உண்மை. அந்த அவங்க வந்து நல்லா பாடும்போது அந்த 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 கண்ணீர் வந்து ஸோ ட்ரூ. அது பிகாஸ் ஆஃப் தட் இன்வால்மெண்ட், பிகாஸ் வி நோ அவங்க வந்து எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ தே டிசர்வ் தட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் ரீசன். அதே மாதிரி இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் வந்து நல்லா டேலண்ட்டை தாண்டி இந்த சென்டிமெண்ட்டுக்கு தான்ப்பா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சென்டிமெண்ட்டும் வந்து எப்படி உங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் எப்படி வருது? ஏதோ ஒரு நல்லா பாடினதுனால தானே மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இந்த சென்டிமெண்ட்டோ இப்போ இந்த பொண்ணு வந்து இப்போ நல்லாவே பாடலைன்னா, இப்போ ரொம்ப இப்போ ஏழை வீட்டு பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு நல்லா பாடலைன்னா நமக்கு கனெக்ட் ஆகாதுல்ல. நல்லா ஏதோ ஒன்று நல்லா பாடியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ்லேயோ ஃபஸ்ட்டு ஒரு 10 எபிசோட்குள்ளே நல்லா பாடி உங்களை ஈர்த்திருக்காங்க. அதனால தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆக அந்த அஃபினிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ அது நம்ம வந்து 2மே தான் பார்க்கணும். அதாவது அவங்க எப்படி பாடுறாங்க அண்ட் அவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அப்படி பாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. பாட்டே கற்றுனதில்ல அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லைன்ற போது நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது நம்மளோட கடமை ஆல்சோ இல்லை. ஸோ அவங்க பாட்டுனா என்னன்னே தெரியாது, ஜஸ்ட்டு கேட்டிருக்காங்க அவ்வளோதான். இப்போ அந்த திவினேஷ்லாம் வந்து ஒரு இதில் சொல்கிறான் வந்து நீங்கள் பாட்டு கற்றுன்ருக்கேன், கற்றுன்ருக்கேன் அப்படிங்கிறான். யார்கிட்ட கற்றுருக்கேன்? என் தாத்தா கிட்ட கற்றுன்ருக்கேன்றான். ஸோ பாட்டெல்லாம் போய் ஒரு டீச்சர்கிட்டலாம் போய் கற்றுக்க முடியுன்ற விஷயமே அவனுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு சைல்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி குழந்தை இவ்வளோ அழகாக பாடும்போது நம்மலாம் ஆடி போயிடுறோம். அதுவும் அங்கே லைவில் நீங்கள் கேட்கும்போது விஷயமே வேறு. அப்படி இருக்கும். ஒரு ஒன்றுமே தெரியாத குழந்தை, இது வரைக்கும் மைக்கே தொடாத குழந்தை மைக்கை எடுத்து அப்படி பாடும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் நிஜமா. ஆச்சரியமாக இருக்கும் சிலதெல்லாம் பாடும்போது. இப்போ சில பேர் பாடுறது வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க எலிமினேட் ஆகும்போது ஜட்ஜஸ் வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க, இவங்களை எலிமினேட்டே பண்ணியிருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் வருது. அது அப்படி கிடையாது. சரிகமாப்பா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் அங்கே மியூசிக்கலி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு எரர் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ருதி போயிருக்கும். ஸோ ஜென்ரலி இப்போ மக்களாக இப்போ நம்ம பார்க்கும்போது, இப்போ நான் ஒரு டான்ஸ் ஷோ பார்க்குறேன். எனக்கு டான்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது வச்சுக்கோங்க. இப்போ நான் டான்ஸ் ஷோ பார்க்குறேன்னா எனக்கு அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பீட் மிஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த பர்சனை பிடிக்கும். ஐயோ அவங்கள ஏன் பண்ணல அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி இப்போ சிங்கர்ஸும் வந்து சில பேருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க தப்பு பண்ணாலும் ஏற்றுப்பாங்க. தப்பு பண்ணுறதே கண்ணில் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அன்பு, அவ்வளோ அன்பு இருக்கிறால் மக்களுக்கு வந்து அப்படி இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக அந்த ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் மிஸ்டேக் ஆகிருக்கும், ஒரு ஏதாவது ஒரு பீட் மிஸ் ஆகிருக்கும், ஒரு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் தப்பாக பாடியிருப்பாங்க. ஏதாவது ஒரு ரீசன்னால. ஏன்னா அவங்களுக்கும் என்ன பர்சனலாக ஒன்றுமே இல்லையா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதாவது அவங்க ரோலை அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. அதுதான் ஐ ஃபீல். ஸோ அவங்களுக்கும் இவங்களை எலிமினேட் பண்ணி ஆகணும்னு இன்னும் பெரிய இப்போ அதனால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரப்போதா ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஸோ அதனால் அவங்க வந்து மியூசிக்கலி அவங்க என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுறாங்க. இஸ் வாட் ஐ ஃபீல். தென் வந்து உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தேன், ஸ்வரங்கள் பற்றி நிறையா போட்டுங்க, நிறைய வைரலாக ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதை வச்சு தான் உங்களுக்கு சரிகமபால உள்ளே போகிறதுக்கு ஒரு இனிஷியேட்டாக இருந்ததா? ஆமாம். அதாவது நான் முதல்ல பாடின்னு இருக்கும்போதும் வந்து ஸ்ரீனி சார் எப்படின்னா டேலண்ட் எங்கே இருந்தாலும் அவர் என்கரேஜ் பண்ணுவார். அந்த மாதிரி. ஸோ முதல்ல ஒரு 22 இயர்ஸ் முன்னாடி ஒற்றன் அப்படின்னு ஒரு மூவிக்கு அவர் வந்து என்ன வேறு ஏதோ ஒரு இடத்துல நான் பாடுறதை கேட்டுட்டு நல்லா இருக்கா, ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் யூ டு பிரவீன் மணி, இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பிரவீன் மணி சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரோட அப்போ ஒற்றன் அந்த படத்தில் அர்ஜுன் அண்ட் சிம்ரன் மேம் அவங்க படத்தில் நான் ஒரு சாங் பாடினேன். அவர் தான் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ நல்லா இருக்குது வாய்ஸ். அவர் இன்னும் 2-3 மியூசிக் டைரக்டர்கிட்டலாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு. அவர் வழியாக 2-3 சாங் பாடியிருக்கேன், மூவிலே பாடியிருக்கேன். ஸோ அவர் என்னோடய கல்யாணத்துக்குலாம் வந்தார். வி வேர் இன் ப்ராப்பர் டச். அப்புறம் இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் நான் யார்கிட்டையுமே சொல்லலை இந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா நான் நினச்சேன் கொஞ்ச நாளில் சரியாயிடும், நம்ம பாடலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த ஃபீல்டில் எப்படின்னா இப்போ உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டாங்க. பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ், அதாவது நீ உனக்கு பிரச்சனையாக அதை மீறி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி அந்த மாதிரி அவ்வளோ பொறுமை யாருக்குமே கிடையாது இல்லையா. ஏன்னா ஒரு ரெக்கார்டிங்கும் அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு குழந்தை மாதிரி ஒரு சாங்குன்றது அதோட பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால் சரியாயிடும், நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நானும் யார்கிட்டையுமே சொல்லலை. இப்போவும் என்னென்னா லாவண்யான்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க, நல்லா பாடியிருந்தாங்க. சடனாக என்னாச்சுன்னு தெரில, அவங்க அப்புறம் பாடவே இல்லை அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீனி சாரும் வந்து அப்போ பாடிட்டு இருந்தேன்.
அப்புறம் எதேர்ச்சி இப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் ஐ saw him in a wedding. அப்போ he was like, லாவண்யா என்ன உயிரோடு தான் இருக்கியா நீ, எங்கே இருக்க நீ, உன்னை பார்க்கவே இல்லை, இவ்வளோ வருஷமா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. சரி என்ன பண்ணுறாங்க, யூ ஹேவ் சில்ட்ரன்லாம் இருக்காங்களாண்ணே அப்படின்னாரு. ஏன்னா கல்யாணத்தும் போது பார்த்தது அப்போ தான். தானே சரி பொண்ணு வந்து 3rd இயர் காலேஜ் பண்ணுறா சார், பையன்லாம் 12th பண்ணுறான், இவ்வளோ பெரிய பசங்களை என்ன பண்ணியிருந்த நீ, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு. தென் ஐ செட் இல்லை சார், ஐ மென்ட் மியூசிக் தான் முன்னாடி பண்ணிட்டு தான், ஐ வாஸ் ப்ராக்டிஸிங் கிளினிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், இப்போ ஐ கம் பேக் டு மியூசிக் ஃபுல்லாக ஐ மென்ட் டு டீச்சிங் அப்படின்னு. தென் ஹீ செட் அப்புறம் என்னோட யூடியூப் வீடியோ பற்றிலாம் சொன்னேன். ஸோ ஹீ saw ஒன் ஆஃப் மை வீடியோஸ் அண்ட் ஹீ செட் கண்டிப்பாக நீ சரிகமபாக்கு வா அப்படின்னாரு. இப்போ உங்களை மாதிரி நிறைய கோச்சஸ், வாய்ஸ் கோச்சஸ் வந்து சரிகமப்பில் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பர்சனலாக ஒரு போட்டி இருக்குமா? ஆக்சுவலாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகும், அதனால் ஒன்றும் இல்லை. பட் வி வாண்ட் அவர் கிட்ஸ் டு வின் அப்படின்றது தான் தவிர போட்டி வந்து எங்களுக்குள்ள பர்சனலாக இருக்காது. அதாவது அந்த அந்த நம்ம பசங்க வின் பண்ணணுமே அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் தவிர. பட் ஆனால் இப்போ சரிகமபாவோட பியூட்டி என்னென்னா, இன்றைக்கி நான் ஒருத்தவங்க ட்ரெயின் பண்ணுறேன்னா கொஞ்சம் அடுத்த ரவுண்டு மேபி சம் அதர் கிட் ஆல்சோ ஐ வில் ட்ரெயின். அது மாதிரி நான் எல்லா பசங்களையும் நான் ட்ரெயின் பண்ணியிருப்பேன் அட் ஒன் பாயிண்ட். ஸோ நமக்கு வந்து ஐயோ இவனை விட அவன் நல்லா பாடணும் நமக்கு உள்ளேருந்து நினைக்கவே முடியாது. ஏன்னா அதுவும் நம்ம குழந்தை மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ ஆஃப்டர் தட் அந்த மாதிரி ஆகிடும், நமக்கு ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம ஒழுங்காக பண்ணணுன்றது மாதிரி தான் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமா, நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, எல்லாத்தையுமே சொல்லியாச்சுல, எல்லா கரெக்ஷன்ஸும் பக்காவாக பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும். போட்டி பொறாமன்ற மாதிரி வரவே வராது. நாங்களாம் வி ஆர் வெரி க்ளோஸ்லி நெட், அதனால் அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த சின்ன பசங்களாம் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களா? எவ்வளோ வாழ்த்து பண்ணுறாங்க? ஐயோ சில பசங்கள்லாம் வந்து அந்த மேனுவல் விஜய், தக்ஷன், அந்த குட்டீஸ் 2 வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த விஜய் சார் மாதிரி இமிட்டேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அடிக்கிற கூத்து இருக்கே அப்பா. அவங்கள மேம் அவனும் வந்து சொல்லுவோம், மேம் போகிறேன் மேம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வேண்டாம் இது இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களா? அவங்க இல்லை, அந்த பசங்க சொல்கிறது. ஓ அப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம் ட்ரைனிங்கே. ம். ஒரு ஏன்னா அந்த பாட்டை கேட்டதே இல்லை, போர் அடிக்கிறது அதுக்கு. மேம் எப்போ பார்த்தாலும் பாடுனா எப்படி மேம், வேண்டாம் மேம் விட்டுருங்க மேம், இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க, நம்ம எதாவது விளையாடலாம் மேம். நிஜமாக ஏன்னா 5 வயசு, நிஜமாவே 5 வயசு தான் அதுங்களுக்கு. அதுக்கு மேலே எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்புறம் அவங்க அம்மா தான் வந்து தயவு செஞ்சு பாடு மேனி, நீ வந்து பாடணும் அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்க உட்கார வைப்பாங்க. சிரிப்பாக வரும். அப்போ 5 வயசு குழந்தை 6 வயசு பசங்களை வந்து நம்ம எவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறது அப்படின்ற மாதிரி. பட் எல்லாரும் அவ்வளோ மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு அந்த ஒரு பாட்டு அந்த வரத்துக்குள்ளே அது ஒரு போராட்டம் தான் அங்கே பண்ணி அது பாட வைக்கிறதுக்குள்ளே. பட் எல்லா குழந்தைகளும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி. ஓகே. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம்.